வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கவசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கிதமே இல்லாத மனோஜ் சில்லறத்தனமாக ஒரு வடைக்காக பந்தியில் சண்டை போட்டுட்ருக்க, அடுத்தவங்களும் குரல் கொடுக்க ஆரம்பிக்க அங்கே வர்ற முத்து அதை கொஞ்சம் சமாளிச்சுட்டு, ஏண்டா ஒரு வடையிலையாடா உன்னோட மரியாதை இருக்குன்னு நொந்து போய் கேட்குறாரு. ஏண்டா இப்படி நடந்துக்கிற அப்படின்னு முத்து கேட்க அங்கே வர்ற ரவி, முத்து என்னடா பிரச்சனை, யாரோ அல்பத்தனமா ஒரு வடைக்காக சண்டை போட்டுட்டு இருக்கதா சொன்னாங்க அப்படின்னு கேட்க, இதோ இவன் தான்டா, இவன் தான் அந்த அல்பம் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் டேய் ரவி, நீ தானே இந்த கேட்ரிங் இன்சார்ஜ், நான் வடை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் வைப்பாங்களாமே, இதுக்கு தான் நீ இவ்வளோ செலவு பண்ணி பண்றியா அப்படின்னு விஜயாவை விட அல்பத்தனமா பிஹேவ் பண்றாரு மனோஜ். இவன் பண்ற வேலையை பாத்தியா அப்படின்னு முத்து கேட்க, டேய் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்னெலாம் ஏண்டா பிரித்து பேசுகிற, வரிசையாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க, வடை காலி ஆயிடுச்சு, உள்ள புதுசாக போட்டுட்டு இருக்காங்க, எடுத்துட்டு வருவாங்க, அதுக்குள்ளே ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு ரவி சலிச்சுக்க, சார் வடை ரெடி அப்படின்னு ஒரு சர்வீஸ் பர்சன் எடுத்துட்டு வர, இதோ வந்துருச்சு அப்படின்னு ரவியை போய் அதை வாங்கிட்டு வர்றாரு. இதோ வந்துருச்சு, உட்காரு சாப்பிடு அப்படின்னு ரவி சொல்ல, முதல்ல இவங்கிட்ட கொடுத்து இவன் வாய அட அப்படிங்கிறாரு முத்து. இந்தா 2 வடையா சாப்பிடு அப்படின்னு ரவி எடுத்து வைக்க, டேய் அண்ணனுக்கு 2 தானான்னு மனோஜ் கேட்க, அங்க நிக்கிற முத்து, செல்வம், சத்யா, ரவி 4 பேருமே அப்படியே அட கடவுளேன்னு அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லடாங்கிறாரு ரவி. இதுக்கு முன்னாடி சோத்தைய கண்ணில் பார்த்தது இல்லாத மாதிரி மனோஜ் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, டேய் கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு வடைக்காக முடிச்சு விட்டுட்டு போயிடாத அப்படின்னு மிரட்டுற முத்து, டேய் ரவி இவனுக்கு என்ன தேவையோ கொடுத்துடுடா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவன் வாயவே திறக்கக்கூடாது, வாயை அடைச்சு விடுன்னு சொல்லிட்டு முத்து போறாரு. டேய் வாங்கடான்னு சொல்லிட்டு செல்வத்தையும் சத்யாவையும் கூட்டிட்டு முத்து போக, நகர போன ரவியை கையை பிடிச்சிக்கிட்டு, டேய் ஐஸ்கிரீம் இருக்குல்ல அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. ஃப்ரிட்ஜில் இருக்கு, வா வந்து நீயும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே உட்காந்துக்கிறியா, சும்மா சாப்பிட்றான்னு கடுப்படிச்சிட்டு போறாரு ரவி. முத்து, செல்வம், சத்யா 3 பேரும் ரிசப்ஷனில் வந்து நிற்க, சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. மாமா இது சுரேஷ், இது நிதிஷ் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரிசீவ் பண்ணி முத்துவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண, பார்த்தேன்டா அன்னைக்கே, போய் சாப்பிட வைப்போங்கிறாரு முத்து. சரிங்க மாமான்னு 2 பேரையும் உள்ளர கூட்டிகிட்டு போறாரு சத்யா. மாப்பிள்ளை ரூமில் அருண் உட்கார்ந்துருக்க, டேய் அருண் நீ இங்கே ஏதாவது திருடனை பிடிக்க வந்திருக்கியான்னு ஒருத்தர் கேட்குறாரு. இல்லையே, ஏன் அப்படின்னு அருண் கேட்க, பின்ன ஏண்டா முகத்தை இப்படி உருன்னு வச்சுட்டு உட்காந்துருக்க, நீ மாப்பிள்ளப்பா, முகத்தை கொஞ்சம் சந்தோஷமாக தான் வச்சுக்கேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்ல, ஸ்ட்ரிக்ட் போலீஸாக இருந்தவர் இப்போ ஸ்ட்ரிக்ட் மாப்பிள்ளை ஆயிட்டாரு அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ல, 3 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே சீதா ரூம்லேயும் அதே மாதிரி 3 பொண்ணுங்க சுற்றி உட்காந்துக்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. சரியான ஆளிடி நீ, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன, ஆனா இப்போ எங்க எல்லாருக்கும் முன்னாடி நீ தான் மேரேஜ் பண்ணிக்கிற அப்படின்னு ஒரு பொண்ணு கிண்டல் பண்ணி சிரிக்க, அதுவும் டிராஃபிக் போலீஸ் வேற அப்படின்னு இன்னொரு பொண்ணு கிண்டல் பண்ண, பார்த்து இருந்துக்க சீதா, நீ தப்பு பண்ணா மாப்பிள்ள ஃபைன் போட்டுற போறாரு அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்ல, டேய் சும்மா இருங்க நின்று சீதா வெக்கத்துல தலை குனிய, 3 பேரும் சிரின்னு சிரிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்க, முத்து ரிசீவ் பண்ணி அனுப்பிட்டு இருக்காரு. உள்ளர உட்காந்துருக்க விஜயா அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு, இந்த மண்டபம் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மண்டபத்துக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதுவும் சரிதான், பூக்கட்டுற குடும்பத்தோட கல்யாணம் என்ன மாளிகையிலையா நடக்கும் அப்படின்னு வீணா போற விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க பாரு நல்ல விஷயம் நடக்குது, நீ பாட்டுக்கு சும்மா இருக்காம எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத, நல்ல விஷயம் நடக்கும்போது நல்லதை மட்டும்தான் யோசிக்கணும், சும்மா இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மீனாவுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, திடுக்குன்னு பாக்குற விஜயா, இந்த கல்யாணத்துக்கு நான் போய் வேலை செய்யணுமா, விட்டா போய் எச்சையில எடுன்னு சொல்லுவீங்க போல அப்படின்னு விஜயாவே வாயை விட்டுட, அதை பண்ணினாலும் தப்பு இல்லை, இது நம்ம வீட்டு கல்யாணங்கிறாரு அண்ணாமலை. நம்ம குடும்பமா, அது உங்களுக்கு எனக்கு இல்லை அப்படிங்கிற விஜயா மொபைல் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு எதுவுமே இருக்காது போ அப்படின்னு அண்ணாமலையும் வேற பக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. தாம்பூல தட்டு கற்பூரமும் எடுத்துட்டு வாங்கன்னு ஐயர் சொல்ல, சரின்னு ஓடுறாங்க மீனாவோட அம்மா. ரோஹிணியும் ஸ்ருதியும் ஒரு பெரிய ஃப்ளவர் வாஷ் பக்கத்துல நிக்க, ரவி போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. எடுக்கிற ரவி போதுமான்னு கேட்க, பேசாம எடு, இப்ப வேற போஸ்
ரோஹிணி அப்படின்னு சொல்ல அவங்களும் ஒரு பக்கம் திரும்பி போஸ் கொடுக்குறாங்க. போட்டோவை எடுத்துட்டு போதும், எத்தனை போட்டோ தான் எடுப்பேங்கிறாரு ரவி. ஏன் உனக்கு போர் அடிக்குதான்னு ஸ்ருதி கேட்க, ஸ்ருதி எனக்கு அங்க வேலை இருக்கு, நான் போய் கிச்சன்ல லஞ்ச் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கணும் அப்படின்னு ரவி சொல்ல, டேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே நடக்க போகுதுடா, எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே தான் இருப்பியா? செஃப் புத்தி போகுதான்னு பாரு, நீ கல்யாணம் முடியறவர்ல இங்கே இரு அப்படின்னு மூஞ்ச காமிக்கிற ஸ்ருதி, பேசாம போட்டோ எடுப்போ அப்படின்னு சொல்ல, போய் நில்லு அப்படின்னு அழுத்துக்கிறாரு ரவி. வாங்க ரோஹிணி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ருதி அடுத்த போட்டோ செஷனுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அப்போ அருண் போன் பேசிக்கிட்டே அவரோட ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு. ஆமாங்க சார், அந்த மண்டபம் தான், கார்டுல லொகேஷன் இருக்கும் பாருங்க. ஓகே சார் அப்படின்னு போனை வச்சுட்டு பார்க்க அவரு பேசிக்கிட்டே சீதாவோட ரூம் வாசல்ல வந்து நிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் பார்த்துட்டு, ஏய் சூப்பரா இருக்காருல்ல அப்படின்னு பேசிட்டு இருந்துட்டு, ஏய் இங்க பாரு மாப்பிள்ள உன்னை தேடி இங்கேயே வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல, சீதாவும் அவரை பார்க்க அருணும் சீதாவை பார்த்து சிரிச்சுட்டு நிக்கிறாரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு, ஹலோ போலீஸ் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பொண்ணை பார்க்க கூடாது, ரூல்ஸை மீறினீங்கன்னா அப்புறம் நாங்க உங்களுக்கு ஃபைன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் சிரிக்கிறாங்க. ஏய் சும்மா இருடி அப்படின்னு மீனா அவங்க கையில தட்ட அருண் இதெல்லாம் ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ அருண் 2 ஸ்டெப்பு மெதுவா அவங்கள நோக்கி எடுத்து வைக்க, சீதாவும் அவங்கள பார்த்துட்டு ஓகேன்ற மாதிரி தலையாட்ட, இவரும் சிரிப்போட ஓகேன்னு தலையாட்டிட்டு ரூம் கதவை சாத்திட்டு போறாரு. அப்போ வரவேற்பு இடத்துக்காக வர்ற மீனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதை பார்த்துட்டு, அக்கா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க. அதுல ஒரு அக்கா, மீனா இந்த மாலை அப்படின்னு 2 மாலையை நீட்ட அதை வாங்கி பார்க்குற மீனா, ரொம்ப அழகா இருக்குக்கா, இதை சீதா ரூம்ல வச்சிருங்க, இதை மாப்பிள்ளை ரூம்ல வச்சிருங்கிறாங்க. அப்போ அருணோட அம்மா அங்க வர, அம்மா இந்தாங்க இதை அருண்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு மாலையையும் ஒரு பூச்சண்டையும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிற அருணோட அம்மா சீதாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, இப்படி ஒரு நாள் வராமலே போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன், நான் ஆசைப்பட்ட மாதிரியே சீதா எனக்கு மருமகளா வரப்போறா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா, இதுக்கெல்லாம் உனக்கு தான் நன்றி சொல்லணுங்கிறாங்க அருணோட அம்மா. நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு மீனா சொல்ல, உங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கலனாலும் கூட நீ தான் அருணுக்காக சப்போர்ட் பண்ணி நின்ன, உன் தங்கச்சியை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு, நீங்க போங்க நான் வந்துடுறேன்னு மீனா அங்கிருந்து போக ரொம்பவே சந்தோஷமா அருணோட அம்மா போயிட்டு இருக்க மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பொன்னியம்மன் கோவில் ஐயர் தான் கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டு இருக்காரு. முகூர்த்தத்துக்கு நாழியாகிறது, பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழிச்சிட்டு வாங்கன்னு அவர் சொல்ல, இதோ வர சொல்றேன்னு சந்திரா போறாங்க. அவங்க கல்யாண வேலையில பிஸியா இருக்க ஸ்ருதியும் ரோஹிணியும் போட்டோ ஷூட்ல மும்முரமா இருக்காங்க. இப்போ ஸ்ருதி மனோஜையும் ரோஹிணியும் நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு இல்லைங்க, தோல்ல கை போடுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க, அந்த வழியா வர்ற அருணோட அம்மா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்தின உடனே இந்த பக்கமா வந்துடுறாங்க. சம்பந்தியம்மா மாப்பிள்ளைய வர சொல்லுங்க அப்படின்னு சந்திரா சொல்ல, அப்படின்னு அருணோட அம்மா வேகமா திரும்பி போறாங்க. விஜயாவுக்கு டென்ஷன் ஆகுது. இங்க பாருங்க, இங்க வந்து சம்மந்தின்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்ல, அவங்க உன்னை கூப்பிடல, அவங்கள மதிக்கிற சம்பந்திய கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல, விஜயா அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. போயிட்டு இருக்க அருணோட அம்மாவை பார்த்துட்டு அப்படிங்கிற விஜயா மறுபடியும் மொபைலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சாமி வேற ஏதாவது வேணுமான்னு சந்திரா ஐயர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஐயர் சொல்ல, சரின்னு சந்திரா போறாங்க. போதும் போதும் ரவி அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ரவி நீ வா அப்படின்னு ரவியோட கையை பிடிச்சி ஸ்ருதி கூட்டிட்டு போக, எங்க கூட்டிட்டு போறேன்னு கேக்குறாரு அவரு. அங்க நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க பக்கத்துல போய் உட்கார்ற ஸ்ருதி கால் மேல கால் போட்டுட்டு, இது வரணும் எடு அப்படின்னு சொல்ல ரவி போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இவ வேற போட்டோவா எடுத்துட்டு இருக்கா. எப்பதான் மாப்பிள்ள வருவாரு, எனக்கு ஷோரூம்க்கு வேற டைம் ஆகுது, நான் வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு மனோஜ் டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்க. அங்கிளும் ஆன்ட்டியும் ஏதாவது சொல்லுவாங்க பரவாயில்லையா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அப்பாவுக்கு வேற வேலையே இல்லை, இந்த கல்யாணத்துக்கு என்னைய கிரைண்டர் மிக்சி வேற கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி விடு, ரொம்ப நாளா நம்ம கிட்ட விற்காம இருக்கிற ஸ்டாக் இருக்குல்ல அதை எடுத்து கொடுத்துடு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அது மட்டும் என்ன காசு தானே அப்படின்னு மனோஜ் சொல்ல, இப்ப எதுவும் கொடுக்கலன்னா அந்த முத்து இதையே சொல்லி காட்டிட்டு இருப்பான், அதுக்கு நாம கொடுத்துடுறது பெட்டர் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்னமோ போ அப்படின்னு சலிப்பா நிக்கிறாரு மனோஜ். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கிண்டல் பண்ண அருண் சிரிச்சிட்டு இருக்க, அருண் கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா வர்றாங்க. அருண் மேடைக்கு கூப்பிடுறாங்க, இந்த மாலையை போட்டுக்கோ அப்படின்னு எழுந்து வந்த அருண் கிட்ட அவங்க மாலையை நீட்ட இன்னொரு ஃப்ரெண்டு துண்டை தோல்ல போட்டு விடுறாரு.
மாலையை வாங்கி அருண் கழுத்தில் போட்டுட்டு கையில் பூச்செண்டோட பர்ஃபெக்ட் மாப்பிள்ளையா நிற்க அவங்க அம்மா பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு அருண் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு முகத்தை பக்கத்தில் இழுத்து நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்து 2 கை விரலுங்களாலையும் திருஷ்டி கழிக்கிறவங்க அப்பா திருஷ்டி வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அருணோட கோஸ்டாஃப் அவரோட ஒய்ஃபோட வர வாங்க வாங்கன்னு செல்வம் ரிசீவ் பண்ணி உள்ளர அனுப்புறாரு. அவங்க கொஞ்சம் உள்ளர போனதும் இவன் அருணோட ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு செல்வம் கேட்க முத்து பேசாம அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. அப்போ அருணோட அம்மா 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துகிட்டு இருக்க அங்கங்க இருக்கிறவங்க அருண் தம்பி வணக்கம்னு ஒரு சிலர் சொல்ல, வாங்க தம்பி அப்படின்னு ஒரு சிலர் சொல்ல, இவங்க 4 பேரும் நடந்து மணமேடைக்கு வர்றாங்க. அப்போ அங்க வந்திருந்த அவரோட ஃப்ரெண்டு, டேய் மாப்பிள்ள வாழ்த்துக்கள்றான்னு கை கொடுக்குறாரு. வாழ்த்துக்கள் அருண் இன்ஸ்பெக்டரும் கை கொடுக்குறாரு. அவர் யூனிஃபார்ம்ல இருக்காரு. அப்போ விஜயா மாப்பிள்ளைய பாத்தியா நல்லா இருக்காருல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயாவும் பாக்குறாங்க. வாழ்த்துக்கள் அருண்ங்கிற இன்ஸ்பெக்டர் கை கொடுத்துட்டு நீங்க மேடைக்கு போங்கிறாரு. வணக்கம் சார் நீங்க உட்காருங்கன்னு அருணோட அம்மாவும் சொல்லிட்டு போறாங்க. அவங்க விஜயாவை கிராஸ் பண்ணி போக விஜயா அப்படியே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. மேடையில மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு ஐயர். சபைக்கு வணக்கம் சொல்லுங்கன்னு மேடைக்கு வந்த அருண் சொல்ல, அவரு எல்லாருக்கும் பார்த்து வணக்கம்ன்றாரு. உட்காருங்கன்னு ஐயர் சொல்ல அருண் உட்கார்றாரு. இந்தாங்க குட்டிக்கோங்க அப்படின்னு கையில ஒரு பொருளை கொடுத்துட்டு அவர் சொல்ல அருண் தலையில குட்டிக்கிறாரு. அரச மரத்தடியில் அமர்ந்தவனே போற்றிவோம், ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றிவோம், ஓம் அண்ட சராசரங்களையும் காப்பவனே போற்றிவோம், அச்சம் தவிர்ப்பவனே போற்றிவோம் அப்படின்னு ஐயர் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க அருண் சந்தோஷமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவரோட கொலை கீழே அவர் ஒய்ஃபு கிட்ட இப்பதான் அருண் முகத்துல சந்தோஷமே வருது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது அருணுக்கு நடக்க போற 2வது கல்யாணம்னு அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அவங்க ஒய்ஃப் பயங்கரமா ஷாக் ஆகி என்னங்க சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா 2வது தடவை கல்யாணம் நடக்குது அப்படின்னு வாய விடுறாரு அவரோட கொலீக். அப்போ முத ஒய்ஃப் என்ன ஆனாங்கன்னு அந்த லேடி கேட்க, அதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன், இந்த விஷயத்தை நீ வேற யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத, உனக்கு வேற ஓட்ட வாய் அப்படின்னு அருணோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டரோட மொபைல் ரிங் ஆகுது. அவர் எடுத்து அட்டன் பண்ணி ஹலோ இதோ வந்துடுறேங்க சார் அப்படின்னு எழுந்திருக்கிறவரு, யோ வாயா அப்படின்னு கூப்பிட அருணோட ஃப்ரெண்டும் எழுந்து அவர் கூடயே போறாரு. இப்போ தனியா உட்கார்ந்துருக்க அந்த லேடி, என்ன இது இவர் 2வது கல்யாணம்னு சொல்றாரு, பொண்ணு வீட்டுக்கு இது தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறவங்க பின்னாடி திரும்பி பார்க்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அக்கா எப்படி இருக்கீங்கன்னு இந்த லேடி கேட்க, நல்லா இருக்கேங்கிறாங்க அவங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பதிலுக்கு கேட்க, நல்லா இருக்கேன்றாங்க இந்த லேடியும். இந்த மாப்பிள்ளை யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு இந்த லேடி கேட்க, எங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு தாமா இவரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அப்படியா என் புருஷன் ஒரு விஷயம் சொன்னாரு, இது மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணமாமேன்னு இந்த லேடி உடைச்சிடுறாங்க. அப்படியா எனக்கு தெரியாதேங்கிறாங்க அந்த லேடி. மேடையில நாதஸ்வரம் வாசிச்சிட்டு இருக்க இந்த லேடி பக்கத்துல இருக்க லேடி கிட்ட, உனக்கு விஷயம் தெரியுமா, மாப்பிள்ளைக்கு இது 2வது கல்யாணமாங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த காலத்துல யார நம்புறதுன்னே தெரியல அப்படின்னு முதல் லேடி சொல்லிக்கிட்டு இருக்க, 3வது லேடி 4வது லேடி கிட்ட மாப்பிள்ளைக்கு இது 2வது கல்யாணமா அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு அந்த லேடி பக்கத்துல இருக்க லேடிட்ட சொல்ல, இன்னும் 2 பேர் ஆர்வமா தலையை நீட்டி பார்க்க அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் இதை பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போறாங்க. இன்னொருத்தர் என்னென்ன ஆவலா எட்டி பார்க்க அவருக்கும் இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்படியே மண்டபத்தோட 2 பக்கம் உட்கார்ந்து இருக்கவங்களும் இதையே அப்படியே மெதுவா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சீதா வீட்டுக்கு தெரிஞ்சவங்க ஒரு லேடி இன்னொரு லேடி கிட்ட, ஏன்பா இது மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணமாமே அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க அந்த லேடி. இல்ல சொல்றாங்களே அப்படின்னு சொல்ல அந்த லேடியை திகைச்சு போய் பாக்குறாங்க. அந்த லேடி அவசரமா எழுந்து மீனாவை தேடி ஓடி வர்றாங்க. இப்போ நீ போய் சீதாவுக்கு ஏதாவது வேணும்னா ஹெல்ப் பண்ண உள்ளரப்போ அப்படின்னு சீதாவோட ஃப்ரெண்ட மீனா அனுப்பிக்கிட்டு இருக்க அந்த லேடி மீனா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஓடி வர்றாங்க. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டரோட போன அருணோட ஃப்ரெண்டு ரிட்டர்ன் வர்றாரு. என்னக்கா அப்படின்னு மீனா கேட்க, இங்க வாயேன் அப்படின்னு தள்ளி கூட்டிட்டு வர்ற மீனா பதட்டமாயி என்னக்கான்னு கேக்குறாங்க. இந்த மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணமானவங்க கேட்க, ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு மீனா கேக்குறாங்க. இல்ல மண்டபத்துல எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க, நிஜமா அது உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு போற மீனா, தெரியும்காங்கிறாங்க. என்னது தெரியுமா, என்ன மீனா சொல்ற அப்படின்னு அந்த லேடி கேட்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லக்கா, சீதாவுக்கும் அவருக்கும் தான் இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்லிட. அப்படியா அப்படின்னு அந்த அக்கா அதிர்ச்சியோட கேட்க, என் புருஷன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருந்தாரு, அதனால அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஐயையோ இது முத்தன் எனக்கு தெரியாதா
அப்படின்னு அந்த அக்கா கேட்க தெரியாதுன்னு தலையாடுறாங்க மீனா. அண்ணன் கோவக்காரரு மீனா, அவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறமாவது சொல்லி இருக்க கூடாதான்னு அந்த லேடி கேட்க, அக்கா அதுக்கான சூழ்நிலை அமையலக்கா, நீங்க யார்கிட்டயும் சொல்லிக்காதீங்கிறாங்க மீனா. சீதா கூட போய் ரூம்ல இருங்க போங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்ன மீனா அப்படின்னு அந்த லேடி திரும்ப போங்கக்கான அனுப்பி விடுறாங்க மீனா. கடவுளே, ஏற்கனவே மண்டபத்துல எல்லாரும் இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, இது அவர் காதுக்கு போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு மீனா மண்டபத்துக்குள்ள வர்றாங்க. அப்போ கதவை திறந்துட்டு உள்ளர வர்ற முத்து மீனா மீனான்னு கூப்பிட பயந்து போய் அப்படியே திரும்பி வர்றாங்க மீனா. என்னங்கன்னு வந்து கேட்க, சீதா ரெடி ஆயிட்டாளான்னு முத்து கேக்குறாரு. ரெடி ஆயிட்டாங்கன்னு மீனா சொல்ல, அங்க அருண் வந்துட்டான் பாரு, கெத்தா உட்கார்ந்துருக்கான்ல, ஒரு வழியா சாதிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறான் பாத்தியா அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் திரும்பி பார்க்க அங்க கல்யாண சடங்குகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அருண். என்ன அவன் என்ன ஜெயிச்சுட்டதா நினைச்சிட்டு இருக்கிறான். சரி, நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும், எனக்கு தோத்து போறதுல பிரச்சனை ஒண்ணும் இல்ல மீனா, சீதா நல்லா இருந்தா போதும். என் முடிவுக்காக அவ பொறுமையா வெயிட் பண்ணா பாத்தியா, அங்கேயே நான் ஜெயிச்சிட்டேன்ல அப்படின்னு முத்து சொல்ல, என்ன சொல்றதுன்னு இல்லாம நிக்கிறாங்க மீனா. அவன் பெரிய போலீஸ் தான், ஆனா நான் சாதாரண டிரைவர் தான். ஆனா அத்தை நீ எல்லாரும் நான் சம்மதிக்காம இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நின்னீங்க பாருங்க, அதை விட வேற என்ன கௌரவம் எனக்கு இருக்க போகுது அப்படின்னு முத்து கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. மீனா அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அவன் ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போறான், நமக்கு சீதா சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான். சரி நீ போய் சீக்கிரமா அவளை ரெடி பண்ணுன்னு முத்து வெளியே போறாரு. நீங்க எங்க போறீங்கன்னு மீனா சுதாரிச்சுட்டு கேட்க, வர்றவங்களெல்லாம் வரவேற்கணும்ல, நான் கீழே இருக்கிறேங்கிறாரு முத்து. ஏங்க கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட போறாங்க, நீங்க என் கூடவே இருங்கன்னு மீனா சொல்ல, நீ போய் சீதாவை கூட்டிட்டு வா, நான் வந்துடுறேன் போன்னு சொல்லிட்டு முத்து வெளியே போறாரு. மீனா கொஞ்சம் தவிப்போட கைய பிசைஞ்சிட்டு போயிட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்கவங்க அவங்கள்ட்ட வர்றாங்க. மீனா, ஏய் மீனா, ஏன் என்ன ஒரு மாதிரியா இருக்கன்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு மீனா சொல்ல, சரி வா சீதாவை கூட்டிட்டு வரலான்னு அவங்க அம்மா மீனாவை கூட்டிட்டு போறாங்க. சத்யாவும் செல்வமும் வரவேற்புல நின்று எல்லாரையும் வரவேற்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. வேகமா அங்க வர்ற முத்து வரவங்களை வாங்கன்னு ரிசீவ் பண்ணிட்டு, டேய் சத்யா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்க சொன்னேன் இல்லடா, போய் என்னென்னு பந்தியில போய் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. டேய் இந்த கார்த்தி பையில ஒரு பிக்கப்புக்கு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு ஃபோன் எடுத்துட்டு இருக்க. சீதாவோட ரூம்குள்ள அவங்க அம்மாவும் மீனாவும் வர்றாங்க. சீதா, உன்னை மணமேடைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா அங்க இருக்க மாலை எடுத்து சீதாவோட கழுத்துல போட்டு விட்டுட்டு, மாலை போட்டுக்க அப்படின்னு போட்டு விட, உடனே அவங்க அம்மா காலில் குடிஞ்சு பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. சீதா, நல்லாரு அப்படிங்கிற சந்திரா மகளை நிமித்தி அவங்கள கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு கன்னத்துல கைய வச்சு, உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீதா அப்படின்னு கண் கலங்கிட்டு இருக்க. அம்மா என்னாச்சுமாங்கிறாங்க மீனா. இல்ல, உங்க கல்யாணத்தை இருந்து பார்க்க உங்க அப்பா கூட இல்ல, அதான் அதை நினைச்சாதான் அப்படின்னு அவங்க அம்மா கலங்க. மீனா சீதா எல்லாருமே கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா, அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கும், நீ வருத்தப்படாத, பாரு உன்னால அவளும் கண் கலங்குறா, மேடையில போய் இப்படியே உட்கார்ந்தா நல்லா இருக்குமான்னு கேக்குறாங்க மீனா. உடனே சந்திரா சுதாரிச்சுக்கிட்டு, ஏய் அழாத, சரி சரி சீதா, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே உனக்கு கிடைக்க போகுது, இதுக்கெல்லாம் காரணம் மாப்பிள்ள தான் மீனா, அவருக்கு நம்ம குடும்பமே கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சீதாவும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இந்தா வாங்கிக்கன்னு சந்திரா பூச்செண்டை எடுத்து கொடுக்க, வா அப்படின்னு கூட்டிக்கிட்டு மீனாவும் அவங்க அம்மாவும் வெளியே வர்றாங்க. டேய் சீக்கிரம் வாடா, இன்னொரு பிக்கப் இருக்குடா கார்த்தி அப்படின்னு முத்து போனை வைக்க, முத்து எப்படி அந்த போலீஸ்காரனே உனக்கு சகலையா வர போறான் அப்படின்னு செல்வம் சொல்ல, அதுக்கு என்னடா பண்றது, நடக்கணும்னு இருக்கு, எப்படியோ சீதா நல்லா இருந்தா நல்லது தானே அப்படின்னு முத்து சொல்ல, என்னமோ சொன்னா சரிதாங்கிறாரு செல்வம். ஏய் நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. அப்போ வெளியே வர்ற 2 பேரு, மாப்பிள்ளைக்கு இது 2ஆம் கல்யாணமான ஒருத்தர் சொல்ல, அப்படியா சொல்றீங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேட்க, ஆமாப்பா, மண்டபத்துல இருக்கவங்கலாம் அப்படிதான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக கேட்டுட்டு இருக்க முத்து திடீர்னு அவங்க பின்னாடி அண்ணன் ஓடி வர்றாரு. அவங்கள நிறுத்தி, அண்ணன் என்னன்னே சொன்னீங்க, 2வது கல்யாணம் யாருக்குன்னு முத்து கேக்குறாரு. மாப்பிள்ளைக்கு தான் மறுபடியும் 2வது கல்யாணம் நடக்குதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, முத்து அதிர்ந்து போய் நிக்கிறாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படிலாம் ஏமாறுறாங்க பாருங்க அப்படின்னு இன்னொருத்தரும் பேசிக்கிட்டே போக முத்து அப்படியே அதிர்ந்து போய் மெதுவா நடந்து வர்றாரு. முத்து, என்னடா அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு போறான், அந்த அருணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு செல்வம் கேட்க, இதுக்கு தாண்டா தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், அவன் சரியில்லைன்னு யாராவது கேட்டாங்களா, பெரிய நல்லவன் மாதிரி நடிச்சான், ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குடா அவனுக்கு அப்படின்னு முத்து கலங்கி போய் நிக்க.
டேய் உண்மையா இல்லையான்னு தெரியலையேங்கிறாரு செல்வம். டேய் இல்லாம எப்படிடா எல்லாரும் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு போறாரு, அவன் புத்தியை ஏமாத்துற புத்தி தான்டா அப்படின்னு முத்து கடுப்பாகிட்டு இருக்க. அருண் கல்யாண சடங்குகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டு சீதாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறான்டா அவன். சீதாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், அவளே அவனை செருப்பால் அடிச்சு கல்யாணத்தை நிறுத்திடுவா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுடா செல்வம் அப்படிங்கிற முத்து வேகமா உள்ளர போக, டேய் டேய் முத்துன்னு பின்னாடியே ஓடி வர்றாரு செல்வம். முத்து வேகமா வந்து மண்டபத்து கதவை திறக்க அந்த சத்தத்தை பார்த்து நிமிந்து பாக்குறாரு அருண். முத்து கை சட்டையெல்லாம் மேல ஏத்திக்கிட்டு சண்டைக்கு வர்றவர் மாதிரி வேகமா வர அருண் அவரையே பார்த்துட்டு இருக்காரு. மணமேடைக்கு முன்னாடி வர்ற முத்து அப்படியே சைட்ல திரும்பி வாசிக்கிறத நிறுத்துங்கிறாரு. தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்க, நிறுத்துங்கய்யா அப்படின்னு அவரு கத்த. என்னாச்சுன்னு திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு அருண். அவங்க அம்மாவும் முகத்துல கலவரமா அவர் பின்னாடி நிக்கிறாங்க. எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. முத்து என்னடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுப்பாங்கிற முத்து மணமேடைக்கு வர்றாரு. எந்திரா அப்படின்னு அருண் கிட்ட சொல்ல, முத்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு அருண். நீங்க சரின்னு சொல்லிதானே இந்த கல்யாணம் நடக்குது, இப்ப வந்து இப்படி சொல்ற, டபுள் கேம் ஆடுறியான்னு அருண் கேக்குறாரு. யாரா டபுள் கேம் ஆடுறது, நீ தான் ரெட்ட வேஷம் போடுற, கேவலமான புத்தியை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைய வேற வந்து உட்கார்ந்து இருக்கிற, எந்திரா அப்படின்னு கொத்தா சட்டையை பிடிச்சி அருணை தூக்குறாரு முத்து. அப்போ சரியா மண்டபத்தோட கதவை திறந்துக்கிட்டு சீதா, மீனா, அவங்க அம்மா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே உள்ளார வர்றாங்க. கதவை திறந்து பாக்குறவங்க அங்க நடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. தம்பி என்னாச்சு அப்படின்னு அருணோட அம்மா பதறிக்கிட்டே வர, முத்து அருணை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வர்றாரு. முத்து அப்படின்னு ரவியை வந்து குறுக்க நிக்க, போடா அப்படின்னு கீழே இழுத்துட்டு வந்து விட்டுறாரு முத்து. தம்பி என்னாச்சு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அருணோட அம்மா கேட்டுட்டு இருக்க. முத்து அருணை முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. முத்து என்னாச்சு சொல்லுடான்னு அண்ணாமலை கேட்க, மாப்பிள ஏன் மாப்பிளன்னு சந்திராவும் வந்து நிக்கிறாங்க. என்னங்க ஆச்சு, ஏங்க இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, நீங்க தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்கன்னு மீனா கேக்குறாங்க. ஆமா நான் தான் சொன்னேன், இவன் கேரக்டர் சரியில்லைனாலும் சீதா நல்லா இருக்கணுமேனு தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இவன் சீதாவையே ஏமாத்த பாக்குறான், இவன் ரொம்ப தப்பானவன் மீனா அப்படின்னு முத்து கத்திட்டு இருக்க. அருண் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க. டேய் என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கங்கிறாரு ரவி. தம்பி நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, எல்லாம் தெரிஞ்சுதாமா பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் உங்க புள்ள கூட சேர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு முத்து கத்த. அருண் மீனாவை பாக்குறாரு. மீனா அப்படியே சீதாவை பாக்குறாங்க. ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி 3 பேரும் குழப்பமா பார்த்துட்டு இருக்க. மாப்பிள்ள நீங்க எந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. அத்தை இவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கான் அத்தை, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. மாப்பிள்ள என்ன சொல்றீங்கன்னு மீனாவோட அம்மா பதற. அத்தை ஆமா அத்தை, இவனுக்கு இது 2வது கல்யாணமா அத்தை, சீதாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாத்திருக்கான் அத்தை அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் அதிர்ச்சியில நிக்க. விஜயா மட்டும், ஏங்க எனக்கு அப்பவே தோணுச்சு, என்னடா இது ஒண்ணுமே இல்லாத குடும்பத்துல இருந்து பொண்ணு பாக்குறாங்களேன்னு. அப்போ இது இவருக்கு 2வது கல்யாணமா அப்படின்னு சந்தோஷமும் நக்கலுமா விஜயா கேட்க. அமைதியாயிரு அப்படிங்கிற அண்ணாமலை அருணோட அம்மாவை பார்த்து, ஏமா இதுக்கு முன்னாடியே உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு கேக்குறாரு. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இதுதான் அவனுக்கு நடக்கிற முதல் கல்யாணம். முத்து ஏன் இப்படி சொல்றாருன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல. அப்பாப்பா இவங்க பொய் சொல்றாங்கப்பா, இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கு, இந்த மண்டபம் முழுசும் அதை பத்தி தான்ப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல. எல்லாரும் மண்டபத்துல இருக்கவங்கள அப்படியே பாக்குறாங்க. ரோஹிணி பாத்தியா, இந்த ஆளுக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்றான், இப்படி இல்லாம கூட பண்ணுவாங்க அப்படின்னு மனோஜ் கேட்க. ரோஹிணிக்கு ஐயோன்னு இருக்கு. டேய் முத்து எதை வச்சுடா நீ அவரு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்றேன்னு ரவி கேக்குறாரு. டேய் இல்லாமையாடா எல்லாரும் பேசிக்கிறாங்க, மண்டபம் முழுக்க இவங்கள பத்தி தான்டா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல. எல்லாருமே திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க. ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்றேன் இல்லைங்கிறாங்க மீனா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, இப்ப கூட நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்ப, முதல்ல உன்ன சொல்லணும், நான் சொல்ல கேட்காம இவனுக்காக வக்கீல் வேலை பார்த்தல, இப்ப பாரு எல்லார் தலையிலையும் மிளகா அரைச்சிருக்கிறான்னு முத்து கத்துறாரு. டேய் இருடா, எல்லாரும் பேசினா உண்மை ஆயிடுமா, முதல்ல விசாரிப்போம் அப்படிங்கிற அண்ணாமலை. தம்பி என்ன இதெல்லாம்னு கேக்குறாரு. அருண் லேசா தலை குனிஞ்சு நிக்க. என்னப்பா அமைதியா இருக்க, என் பையன் கேக்குறான்ல, உண்டு இல்லைன்னு ஏதாவது சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. அப்பா இவன் எப்படிப்பா சொல்லுவான், இவன் நம்மளை எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்லப்பா அப்படின்னு முத்து கத்த. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா, நான் தான் கேக்குறேன்ல, நீ சொல்லுப்பான்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஆமா இது எனக்கு 2வது கல்யாணம் தான் அப்படின்னு அருண் சொல்ல. எல்லாரும் அதிர்ந்து போய் நிக்கிறாங்க.
அவங்க அம்மா பயங்கர அதிர்ச்சியோட பையனை பாக்குறாங்க. விஜயா மட்டும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அருண், என்னடா இப்படி சொல்றேன்னு அவங்க அம்மா கேட்க, ஆமாமா இது எனக்கு இருக்க 2வது கல்யாணம் தான் அப்படின்னு அருண் சொல்ல சந்திரா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்டிங்களா அத்த, அவனே வாயால ஒத்துக்கிட்டானா அப்படிங்கிற முத்து மீனாவோட கையை தட்டி, மீனா இப்ப என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு, சீதா ஏதோ சொன்னில்ல இவன் உன்னைய உண்மையா லவ் பண்றான்னு, பாத்துக்க எப்படி உன்னை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கான்னு, இதுக்கு தான் சொன்ன இவன் வேணான்னு யாராவது கேட்டீங்களா அப்படிங்கிற முத்து அருண் பக்கம் திரும்பி, டேய் முதல்ல மாலையை கழட்டிடாங்கிறாரு. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? எங்க மாப்பிள்ள உங்களை வேண்டான்னு சொல்லி உங்களுக்காக அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி எப்படியோ எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சோம். ஆனா இப்படி மனமேட வரைக்கும் வந்துட்டு 2வது கல்யாணம்னு சொல்றீங்களே, இப்படி எங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே அப்படின்னு தலையில அடிச்சுட்டு அழறாங்க மீனாவோட அம்மா. இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து அப்படின்னு சந்திரா அழுதுகிட்டு இருக்க, நிஜமாவே என் பையனுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, நீங்க இப்படி சொல்றீங்க? உங்க பையன் தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்படி ஒரு கல்யாணம் பண்றதுக்கு தான் என்கிட்ட சிபாரிசுக்கு வந்தீங்களா அப்படின்னு விஜயா கிடைச்சதுடா சாக்குன்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதோ பாருப்பா, இது உனக்கே நல்லா இருக்கா? நீ போலீஸ் வேலையில இருக்க, நீயே இப்படி ஏமாத்தினா எப்படி அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அங்கிள் இது எனக்கு 2வது கல்யாணம் தான் அப்படின்னு அருண் சொல்ல, பாத்தியாப்பா எவ்வளவு திமிரா ஒத்துக்கிறான் பாத்தியாப்பா? இவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் கூட வாழ முடியாம அந்த பொண்ணு ஓடி போயிருக்கோம். இப்ப அதனால நம்ம சீதாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, முத்து நான் சொல்றத கொஞ்சம் கேளு, என் கல்யாணம் நடந்ததும் சீதா கூட தான் அப்படின்னு அருண் சொல்ல, மறுபடியும் எல்லாரும் அடுத்த அதிர்ச்சி அலைக்கு போறாங்க. மீனா மட்டும் தவிப்பா நிக்கிறாங்க. சீதாவும் தவிப்போட நிக்க அவங்க அம்மா என்னங்கிற மாதிரி சீதாவை பாக்குறாங்க. இது என்னடா புது ட்விஸ்டா இருக்குன்னு மண்டபத்துல இருக்க எல்லாருமே இவங்களையே பார்த்துட்டு நிக்க சீதா கொஞ்சம் கலங்கி போய் நிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோல நல்ல போலீஸியா நீ, அவளை எப்படியோ பேசி ஏமாத்தி வீட்டுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டல நீ அப்படின்னு முத்து ரொம்ப ஆதங்கத்தோட கேட்டுட்டு இருக்க, அருணோட ஓட்டவாய் ஃப்ரெண்ட் இப்பயும் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம சொடக்க போட்டு, அவன் ஒண்ணு யாருக்கும் தெரியாமல்லாம் கல்யாணம் பண்ணல, நான் தான் அவனுக்கு சாட்சி கையெழுத்து போட்டேங்கிறாரு. சீதாவுக்கு அவங்க அக்கா மீனா தான் சாட்சி கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு அவரு சொல்ல, முத்து வேகமா மீனா பக்கம் திரும்பி, பாரு மீனா, இந்த அருண் தான் இப்படிலாம் செட்டப் பண்ணி அவரை பேச வச்சிட்டு இருக்கான், உன் மேல பழி போடுறான் பாரு அப்படின்னு முத்து சொல்ல, பழியெல்லாம் போடலைங்க, இவங்க தான் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு அவரு வாக்குமூலம் கொடுக்க எல்லாரோட பார்வையும் மீனா பக்கமா திரும்புது. இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிற மீனா கையெடுத்து கும்பிட்டு, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் கையெழுத்து போட்டேங்கிறாங்க, அடி சக்கண்ணானா அப்படின்னு விஜயா ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்க. மீதி இருக்க எல்லாரும் மீனாவை அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.